अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சம்ஸ்கிருதத்திலே மிக அற்புதமான ஸ்தோத்திரங்கள் பலவற்றை அருளி செய்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்திலே அமைந்த வேதங்கள், அதனுடைய சிரோபாகங்களான உபனிஷத்துக்கள், அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் அழகிய தமிழிலே அருளி செய்தார்கள் ஆழ்வார்கள். அதனுடைய சாரமான கருத்தை, சம்ஸ்கிருத வேதாந்தத்தினுடைய சாரமான கருத்தை தமிழிலே அருளி செய்தார்கள். அப்படி அவர்கள் தமிழிலே அருளி செய்த சாரமான கருத்துக்களை சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரங்களாக அருளி செய்தார்கள் பிற்காலத்திலே வந்த ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் வரிசையாக அனுபவித்து வருகிறோம். ஆளவந்தார் தொடங்கி ஆச்சாரியர்கள் பலர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை நாம் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளாலே அனுபவித்திருக்கிறோம். ஆச்சாரியர் அமுதம் என்கிற தலைப்பிலே அதனுடைய முதல் பகுதியிலே, அதாவது முதல் 1000 அந்த நிகழ்ச்சிகளுக்குள்ளே ஆளவந்தார், திருக்கச்சி நம்பிகள், ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் மற்றுமுள்ள ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆச்சாரியர் அமுதம் என்கிற நிகழ்ச்சியினுடைய 2வது பகுதியிலே வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை பார்த்து வருகிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே மிக அதிகமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர் வேதாந்த தேசிகன் தான். அவர் சம்ஸ்கிருதத்திலே 28 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே நாம் பல ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தோம். கடைசியாக எம்பெருமானுடைய அவதாரங்களிலே ஒன்றான ராமாவதாரத்தை பற்றி அவர் அருளி செய்த ஸ்தோத்திரம், அதுதான் மகாவீர வைபவம் என்று வழங்கப் பெறுகிறது. அது ரகுவீர கத்தியம் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்தோம். அதற்கு அடுத்தபடியாக எம்பெருமானுடைய மற்றொரு அவதாரமான கிருஷ்ணாவதாரம், இந்த கிருஷ்ணாவதாரத்தை குறித்து 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். இதற்கு கோபால விம்சதி என்றே பெயராக வழங்கி வருகிறது. கோபாலன் என்னால் கண்ணன், அதாவது காம் பாலயதி என்று அந்த பசுக்களை காப்பவன், அந்த பசுக்களை காப்பவர்களான கோபர்களை காப்பவன் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கோபாலன், அந்த கோபாலன் என்கிற சொல்லுதான் தமிழிலே கோவலன் என்றும் வருகிறது. கோவலன் வேறல்ல, கோபாலன் வேறல்ல. அந்த வடமொழியினுடைய, அதாவது தத்பவம் தற்சமம் என்றெல்லாம் தமிழிலே சொல்லுவார்கள். தற்பவன் தற்சமம் என்று சொல்லுவார்கள். அந்த அது தற்பவம். கோபாலன் என்கிற சொல் வருடம் என்கிற, வருஷம் என்கிற சொல் வருடம் என்று வருகிறார் போலே கோபாலன் என்கிற சொல் கோவலன் என்று வருகிறது. ஆழ்வார் கூட, திருப்பான ஆழ்வார் எம்பெருமானை பற்றி பாடுகின்ற பொழுது கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த கோவலனான எம்பெருமான், அவனை பற்றின 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் ஆகையினாலே இதற்கு கோபால விம்சதி என்றே பெயராக அமைந்திருக்கிறது. இது பொதுவாக கண்ணபிரானை பற்றி சொல்லுகிறது என்று அப்படி சொல்லுவது உண்டு. அதையும் தவிர இன்னொன்று, திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளிருக்கிற கண்ணன்,
அவனை குறித்துத்தான் இப்படி அருளி செய்தார் என்று அப்படியும் சொல்லுவதுண்டு. திருவேந்திரபுரத்திலே சந்நிதியிலே கண்ணன் எழுந்தருளியிருக்கிறார் தனியாக. அந்த கண்ணன் அங்கே இருக்கக்கூடிய பிரதான பெருமாள், அவருக்கு தேவநாயகன் என்று பெயர். அந்த தேவநாயகனை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்தோம். 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அது அச்சுத சதகம் என்றும் தேவநாயக பஞ்சாசத் என்றும் 2 ஸ்தோத்திரங்கள். அதாவது 100 ஸ்லோகங்களை கொண்டது அச்சுத சதகம், 50 ஸ்லோகங்களை கொண்டது தேவநாயக பஞ்சாசத் என்பது. ஆனால் அதை தவிர அந்த திவ்யதேசத்திலேயே தனித்திருமேனிகளாக எழுந்தருளிருக்கக்கூடிய ராமபிரானை குறித்துத்தான் ரகுவீர கத்தியம் அருளி செய்யப்பட்டது என்றும், அதே திருக்கோவிலிலே எழுந்தருளியுள்ள கண்ணனை குறித்து அருளி செய்யப்பட்டதுதான் இந்த கோபால விம்சதி என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் கண்ணனை குறித்த அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தில் அந்த கண்ணபிரானுடைய திருமேனி அழகு அதையெல்லாம் மிக அழகாக வர்ணிக்கிறார். அவன் நிற்கிற நிலை எல்லாவற்றையும் வர்ணிக்கிறார். நாம் ஸ்லோகங்களை பார்ப்போம். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே என்ன சொல்லுகிறார்? அந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன், வந்தே கண்ணபிரானை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். வந்தே என்று தொடங்குகின்ற பொழுதே வணங்குகிறேன் என்கிறார். யாரை வணங்குகிறேன்? அந்த கண்ணனை வணங்குகிறேன். கண்ணன் எப்படிப்பட்டவன்? பிருந்தாவனச்சரம். பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அவன் உலாவினான் அல்லவா, அங்கேயே தெரிந்து கொண்டிருக்கிறான். பிருந்தா என்கிற சொல்லுக்கு துளசி என்பது பொருள். துளசி காடாய் இருந்தது அது, அதனால் அதுக்கு பிருந்தாவனம் என்று பெயர். அது வடக்கே வடமதுரை என்று சொல்லப்படுகின்ற மதுரா நகரத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது பிருந்தாவனம் என்கிற இடம். இப்பொழுதும் நாம் போனால் சேவிக்கலாம். அங்கே ஒரு அற்புதமான திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு பெரிய மகானாலே அது கட்டப்பட்டது. கோவர்தனம் ரங்காச்சார் சுவாமி என்று ஒருத்தர் எழுந்தருளியிருந்தார். அவராலே நிர்மாணிக்கப்பட்ட திருக்கோயில் அது. அந்த பெரிய கோவில் மதிலுக்குள்ளேயே ஊரே அந்த கோவிலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொல்லும்படியாக தென்னாட்டு பாணியிலே மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய கோவில் அது. எப்படி அயோத்தியிலே ராமபிரானுக்கு தென்னாட்டு பாணியிலே ஒரு கோவிலை யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி பிற்காலத்தில் நிர்மாணம் செய்தாரோ, அதுபோல் அவருக்கும் முன்னரே இந்த கோவர்தனம் ரங்காச்சார் சுவாமி என்பவர் பிருந்தாவனத்திலே ஒரு கோவிலை அமைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் போனால் அதை அற்புதமாக சேவித்து விட்டு வரலாம். மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் அது சன்னிவேசம். அந்த பிருந்தாவனம் என்கிறது ஒரு காலத்தில் அங்கத்தான் கண்ணபிரான் தன்னுடைய பசுக்களை எல்லாம் மேய்த்து விளையாடின இடம் அது. அதனால் அதை சொல்லுகிறார் பிருந்தாவனச்சரம் என்று. அந்த பிருந்தாவனத்திலே எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருந்தவன், திரிந்து கொண்டிருந்தவன் என்று அவனை முதலிலே கொண்டாடினார். இரண்டாவதாக சொல்லுகிறார் வல்லவீஜன வல்லபம். வல்லவி என்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள், அந்த இடைப்பெண்கள், அந்த இடைப்பெண்கள் அத்தனை பேருக்கும் அன்புக்கு உரியவனாய் இருந்தான் கண்ணபிரான். அந்த ஆய்ப்பாடியில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் அவன் அன்புக்குரியவனாய் இருந்தபடியினாலே வல்லவி ஜனங்களுக்கு வல்லபனாய் இருந்தான் என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னொன்று சொன்னார், வைஜெயந்தி விபூஷணம். வைஜெயந்தி விபூஷணம் என்று சொன்னால், வைஜெயந்தி என்னால் அது ஒரு மாலை. அது வைஜெயந்தி வனமாலா என்று சொல்லுவார்கள். சொல்லுவது கண்டாத்து, அது பாததலம், அதாவது கழுத்திலிருந்து திருவடி வரை இருக்கக்கூடியதாய் பல பல மலர்களை கொண்டிருப்பதாய் இருக்கக்கூடிய ஒரு மாலைக்குத்தான் வைஜெயந்தி வனமாலா என்று பெயர். சாமான்யமாக நாம் எல்லோரும் மாலைகளை அணிந்து கொண்டோமானால் இடுப்பு வரை தான் அணிந்து கொள்ளுகிறோம் மாலைகளை. ஆனால் கோவில்களிலே எம்பெருமானுக்கு சாத்துகிற பொழுது திருக்கழுத்திலிருந்து திருவடி வரை சாத்துகிறார்கள் அல்லவா, அதுபோல் அந்த மாலையை எம்பெருமானும் சாத்தி கொண்டிருந்தான். அதனால் அந்த வைஜெயந்தி விபூஷணம் என்று இதெல்லாம் கண்ணனுக்குத்தானே சொல்லணும். அது கண்ணனுக்கு சொல்லலை, தாமா அப்படின்றார். தாமா என்னால் ஒரு பெரிய தேஜஸ் என்று சொல்லுகிறார். கண்ணபிரான் என்கிற ஒரு சோதி என்கிறார். கண்ணபிரானை ஒரு சோதியாக சொல்லுகிறார். அந்த சோதி அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், வைஜெயந்தி மாலையை அலங்காரமாக உடையது. அந்த திருவாய்ப்பாடியில் இருந்த ஆய்ப்பெண்களுக்கெல்லாம்
மிகவும் அன்புக்கு உரியதாக இருந்தது அந்த சோதி. பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்திலே எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருந்தது என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு விசேஷனமும் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? ஜெயந்தி சம்பவம் என்று சொல்லுகிறார். ஜெயந்தி சம்பவம் என்னால், ஜெயந்தி என்கிறது ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த காலத்திற்கு பெயர். அது சாதாரணமாக நாம் இந்த காலத்தில் ஜெயந்தி என்னால் என்ன வைத்து கொண்டிருக்கிறோம்? பிறந்த நாளை ஜெயந்தி என்று நினைத்து கொண்டு விட்டோம். அதற்கு என்ன காரணம் என்றால், கண்ணபிரான் பிறந்த நாளை அதை கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லுவது வழக்கிலே உள்ளது. அதற்கு என்ன பொருள் தெரியுமோ? ஜெயந்தி என்கிறது எப்படின்னா, சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி அன்றைக்கு ரோகிணியும் சேர வேண்டும். அதுவும் அது இரவு 12 மணிக்கு அப்படி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இந்த முகூர்த்தத்திற்கு ஜெயந்தி முகூர்த்தம் என்று பெயர். அதாவது ஆவணி மாதத்திலே கிருஷ்ணபட்சத்து அஷ்டமியிலே ரோகிணி சேர்ந்து இரவு 12 மணி என்ற கணக்கிலே அது இருக்குமானால் அந்த காலத்திற்கு, அந்த முகூர்த்தத்திற்கு மட்டும்தான் ஜெயந்தி முகூர்த்தம்னு பேர். அபிஜின் முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அபிஜின் முகூர்த்தம் என்னால்னா சூரியோதய காலத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அது சூரியோதயத்திற்கு சற்று முன்னால் இருக்கக்கூடிய முகூர்த்தத்திற்கு அபிஜின் முகூர்த்தம். அது மின்பின்றாக இருக்கலாம். மத்தியான காலத்தில் இருக்கக்கூடிய காலத்திற்கும் அபிஜின் முகூர்த்தம் என்று பெயர் என்று கூட சொல்லுவதுண்டு. இருக்கட்டும், இப்படி அந்தந்த காலத்துக்குத்தான் ஒரு பெயர் அமைந்திருக்கிறது. அதுபோல கண்ணபிரான் பிறந்தது அவன் அதாவது மதுரா நகரத்திலே அந்த சிறைக்கூடத்திலே பிறந்தானே, கம்சனுடைய சிறைக்கூடத்திலே. அவன் பிறந்த அந்த குறிப்பிட்ட காலம் இருக்கிறதே, அதற்குத்தான் ஜெயந்தி என்று பெயர். அந்த ஜெயந்தி முகூர்த்தம், அதாவது அந்த முகூர்த்தத்தில் பிறந்தால் எல்லா காரியத்திலும் அவனுக்கே வெற்றி கிடைக்குமா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் என்றார். அதனால்தான் கண்ணபிரான் ஜெயந்தி முகூர்த்தத்தில் பிறந்து நல்ல வெற்றியை பெற்றவனாக இருந்து விட்டான். அதனால்தான் கண்ணபிரான் திருவவதாரம் பண்ணின நாளை சொல்லுகிற பொழுது ஸ்ரீ ஜெயந்தி என்ற சப்தத்தாலே சொல்லுகிறோம், அல்லது கிருஷ்ண ஜெயந்தி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறோம். ஆனால் பிற்காலத்திலே அப்படி சொல்லி சொல்லி வழக்கு ஏற்பட்டு விட்டபடியினாலே அது என்ன நினைத்து விட்டோம்? ஜெயந்தி என்னாலே அது பிறந்த நாள் என்று நாம் வைத்து வாமன ஜெயந்தி, வராக ஜெயந்தி என்று, இப்படி பரசுராம ஜெயந்தி என்று எல்லாவற்றுக்குமே ஜெயந்தி என்று சொல்ல வைத்து விட்டோம். இன்னும் நல்ல வேளை ராமபிரானுடைய திருநட்சத்திரத்துக்கு மட்டும் அந்த திருவவதார நாளைக்கு யாரும் ராம ஜெயந்தி என்று சொல்லுவதாக தெரியவில்லை. அதை ராம நவமி என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் அந்த ஜெயந்தி இந்த ஜெயந்தி. அவ்வளவு ஏன், பிற்காலத்தில் நல்ல பிரபலமான மனிதர்களுடைய பிறந்த நாள்களுக்கு கூட இன்னாருடைய ஜெயந்தி, அவருடைய ஜெயந்தி, இவருடைய ஜெயந்தி என்று நாம் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டோம். ஆனால் உண்மையிலே ஜெயந்தி என்கிறது ஒரு நாளையோ பிறந்த நாளை குறிக்கிற சொல்லோ அல்ல. அது ஜெயந்தி என்னால் அது எப்படிப்பட்டதுன்னா, கண்ணபிரான் பிறந்த முகூர்த்தம். அதாவது ஆவணி மாதத்திலே, அதுக்கு ஸ்ராவண மாதம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்திலே. ஸ்ராவண மாதத்திலே அது இரவு 12, அதாவது கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி, ரோகிணி, இரவு காலம், இது 4ம் சேர வேண்டும். அதற்குத்தான் ஜெயந்தி முகூர்த்தம் என்று பெயர். அப்படிப்பட்ட முகூர்த்தத்திலே அவதரித்தவன் கண்ணபிரான். அதைத்தான் இங்கே காட்டுகிற பொழுது ஜெயந்தி சம்பவம் என்று கண்ணனை சொன்னார். ஆக ஜெயந்தி சம்பவம், ஜெயந்தி முகூர்த்தத்திலே பிறந்தான். வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனத்திலே உலாவி அருளுகிறான். வல்லவி ஜன வல்லவம், அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் அத்தனை பேருடைய அன்புக்கும் உரியவனாயிருக்கிறான். இருக்கிறவன் யார் என்னால் அவனை கண்ணன் என்று சொல்லாமல் அப்படிப்பட்ட கண்ணனாகிற தாமா சோதி, அந்த சோதியை தேஜஸை வந்தே நான் வணங்குகிறேன் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே அந்த கண்ணபிரானுடைய பெருமை, அந்த கண்ணபிரானுக்கு உண்டான சிறப்புகள், அதையெல்லாம் அவன் பிருந்தாவனத்திலே எழுந்தருள் இருந்தான். ஆயர் பெண்கள் நெஞ்சையெல்லாம் கொள்ளை கொண்டான். நல்ல உயர்ந்த முகூர்த்தத்திலே பிறந்தான். வைஜெயந்தி மலமாலை அவன் எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருப்பான் என்று பரம்பொருளுக்கே உரிய இலக்கணமாக அதுவும் அவனுக்கு உண்டு என்று இத்தனையும் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார். இன்னும் ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।